ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழம்பொரி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போது 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. உங்கள் தோசை மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எந்த லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கருத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாழைப்பழம் எடுத்தால் தான் நம்மளோட பழம்பொரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டில் போட்டுறாதீங்க. இப்போது இந்த வாழைப்பழத்தை பாதியாக கட் பண்ணி அந்த பாதியை வந்து ஒரு 3 பீஸாக போட்டுக்கோங்க. 3 பீஸோ 4 பீஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். நான் 3 பீஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு அது கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.